மரண பயம் எல்லாருடைய உள்ளத்திலும் காணப்படுவது இயல்பு. ஆனால் மரணமானது நித்திய வாழ்க்கையின் வாசலை திறந்து கொடுக்கிறது என்று உணர்ந்தவர்கள் மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனோடு சென்று நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்கிறது. கிறிஸ்துவுக்குள் மடிப்பவருடைய முகத்தை பார்த்தால் அதை தெய்வீக ஒளி வீசுவதை நம்மால் காண முடியும். மரணத்தை குறித்த பயமோ பீதியோ அவர்கள் முகத்தில் காணப்படுவதில்லை. எனவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக அந்த நிலையான வாழ்வை சுதந்திரிக்க எப்போதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உலக புகழ்பெற்ற ஓவியர் மைக்கேல் ஆஞ்சலோ இத்தாலியில் 6/3/1475 பிறந்தார். ரோமாபுரியில் 18/2/1564 மரித்தார். இறுதி நாட்களில் ஓய்வாக இருக்கும்போது அநேக நண்பர்கள் அவரை காண வந்து கொண்டிருந்தனர். ஒரு நண்பர் மைக்கேலிடம், இவ்வளவு திருப்தியாக அநேக சவால்களை சமாளித்து வாழ்ந்திருக்கிறீர்கள், இனி மரணத்தை எதிர்நோக்குவது நமக்கு திருப்தியை தராதல்லவா என்றார். உடனே மைக்கேல் ஆஞ்சலோ, அப்படியல்ல, வாழ்க்கையை எப்படி திருப்தியாக அனுபவித்தனோ அதே திருப்தியோடு மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்றார். ஏனெனில் அது என்னை நித்தியத்திற்கு நேராக அழைத்துச் செல்கிறது என்றும் கூறினார். அதேபோல் இன்று நம்மால் நிச்சயமாக கூற முடிகிறதா? மரண பயத்தை நம்மை விட்டு விலக்கி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:17 எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 1 Thessalonians chapter 4:17 We will always be with the Lord. One song. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். தோன்று போகாதே, நீயும் தோன்று போகாதே, தோன்று போகாதே, நீயும் தோன்று போகாதே. மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். தோன்று போகாதே, நீயும் தோன்று போகாதே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, 1 தெசலோனிக்கேயர் 4:17 நாம் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் எதிர்நோக்கி வாழ கிருபை புரியும்படி யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.